நம்மளுடைய சிறுநீரகத்துல குளிர்ச்சித்தன்மை கம்மியானா நம்ம உடம்புல என்ன மாதிரியான நோய் பிரதிபலிக்கும், குளிர்ச்சி கம்மியாயிடுச்சு அப்படின்றத எப்படி கணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் ரொம்ப சூடா இருக்கு, ஆனா எனக்கு வேர்த்து வேர்த்து ஊத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது, கிட்னில குளிர்ச்சி கம்மியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது கிட்னி சூடாயிடுச்சுன்னு சொல்றதை விட கிட்னில சுத்தமா நீர்த்தன்மையே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கு நெஞ்சு அப்படியே படபடன்னு இருக்கும், நெஞ்சு அழுத்துற மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்க கிட்னில நீர்த்தன்மை கம்மியாயிடுச்சு அப்படின்னு. ஒரு சிலருக்கு வந்து நைட்ல படுத்ததுக்கு அப்புறம் நிறைய வேர்க்கும். இது இல்லாமல் விந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிதுன்னுவாங்க. பல பெண்கள் வந்து வெள்ளை அப்படியே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆயிடுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிட்னில குளிர்ச்சி அதிகமாக கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். இவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி பேசாம இருக்கணும். ஆனா அவங்களோட தொழிலே பேசுறது மாதிரி தான் இருக்கு அப்படின்னா, வாயில கம்பல்சரி கொஞ்சமா தண்ணி, ரொம்ப இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி வாயில ஊற்றிக்கணும். வாயை மூடி இருக்கணும். தண்ணியை துப்பவும் கூடாது, முழுங்கவும் கூடாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அளவுக்கு இவங்க இதை பண்ணணும். இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னியில் இருக்க நீர்த்தன்மை அதிகமாகும். உங்களுக்கு நைட்டு வேர்க்கிறது, நெஞ்சு படபடப்பாக இருக்கிறது, உள்ளங்கை உள்ளங்கால் சூடாகிறது எல்லாம் படிப்படியாக வெளியேறதை கண்கூடாவே பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நோய் கிடையாது. கிட்னி உறுப்பு வந்து உங்ககிட்ட பேசுது. அதாவது உங்கள் உடல் உறுப்பு உங்ககிட்ட சொல்லுது, அதாவது கிட்னி வந்து நான் வந்து குளிர்ச்சி தன்மையாக கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. அதற்கான விஷயம் நீங்கள் நீர்த்தன்மையை அதிகப்படுத்தணும். ஸோ பேசாமல் இருக்கணும். அல்லது பேசுகிறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்குது அப்படின்னா பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடியாத பட்சம் வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்ன்றது 2 மணி நேரம் கூட தாராளமாக. எந்த அளவுக்கு நீங்கள் வாயில் தண்ணி வச்சுருக்கீங்களோ, தண்ணியை முழுங்க கூட துப்பவும் கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ கிட்னி சீக்கிரமாக குளிர்ச்சி தன்மைக்கு வரும். நீங்கள் பேசிக்கிட்டு தானே அங்கே இருக்கிற வேலை, அந்த டைமில் எப்போ வாயில் வைக்கிறதுனா, சும்மா உட்காந்து ஒரு ரிலாக்ஸேஷன் உட்காந்துருப்பீங்க, உட்காந்து டிவி பார்க்கும்போது வாயில் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், வீட்டை பெருக்கலாம், இல்லை எந்த வேலை பார்க்குறீங்களோ அப்போ வாயில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வாக்கிங் போகிறீங்க, தினமும் நான் காலைல ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு தாங்க வேலைக்கு போவேன், அந்த டைம்லையும் வாயில் தண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் வாக்கிங் போயிட்டு வரலாம். ஸோ எப்போல்லாம் ஒரு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாயில் தண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. கிட்னியில் இருக்க குளிர்ச்சி தன்மை அதிகமாகும் போது இப்போ நம்ம சொன்ன தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறையிறத கண்கூட பார்க்கலாம். நன்றி.